முதுநிலை மருத்துவ படிப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து. தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடுவானில் ஹெலிகாப்டர் மீது மோதிய விமானம். 64 பேர் பயணித்த நிலையில் 19 பேர் சடலங்களாக மீட்பு. சுரங்கப்பாதை வசதி கோரி திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் ஆலம்பட்டி கிராம மக்கள் மறியல். 3 மணி நேரத்திற்கும் மேல் போராட்டம் தொடர்ந்த நிலையில் அனைவரும் கைது. சென்னை அருகே பெண்களை துரத்திய இளைஞர்களின் காரை கண்டறிவதில் சிக்கல். உரிமையாளர்கள் பலரின் கைமாறி இருப்பதால் கண்டுபிடிப்பது சவாலாக உள்ளதாக தகவல். கும்பமேளா பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு. கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்ததை அடுத்து வரும் 4ஆம் தேதி வரை VIP பாஸ்களும் ரத்து. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவையில் 2 வீலர் மீது மோதியதற்கு மன்னிப்பு கேட்ட மாணவிக்கு முத்தம். இளைஞரை கைது செய்து காவல்துறை விசாரணை. 61,000 ரூபாய்க்கு மிக மிக அருகில் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 120 ரூபாய் அதிகரித்து 60,880 ரூபாய்க்கு விற்பனை. காந்தி நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். வேலூர் பாலாற்றில் கலந்த தோல் ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம். ஆலைகளிடம் வசூலித்து இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஆணை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஏரியில் கவிழ்ந்த லாரி. தண்ணீரில் மிதந்த சிலிண்டர்கள். ஆதவர்ஜுனாவிற்கு தவேகவில் மாநில துணை அல்லது இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். விஜயை நேற்று சந்தித்து பேசிய நிலையில் இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கூடுதல் கட்டணம் வசூல் என ஆட்டோ சங்கங்கள் அறிவித்த நிலையில் போக்குவரத்து துறை எச்சரிக்கை. மயிலாடுதுறை அருகே கவனிக்க ஆள் இல்லாததால் சிலிண்டரை வெடிக்க வைத்து தற்கொலைக்கு முயற்சி. மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது கணவர் காயங்களுடன் மீட்பு. மலேசியாவில் 16 மாவட்டங்களில் கனமழை. 1000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தஞ்சம். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை VVIP பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடுவதற்கு கூடுவார்கள் என்பதால் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பிரபலங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த VVIP பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் செல்லக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புனித நீராடக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய தடம் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. பக்தர்களை தடுத்து நிறுத்தும் இடங்களில் உணவு மற்றும் குடிநீர் இருப்பதை கண்டிப்பாக உறுதி செய்யுமாறு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறப்பு காவல் பிரிவைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் காவலர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது.
மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விஷால் திவாரி என்ற வழக்கறிஞர் தொடர்ந்துள்ள இந்த பொதுநல வழக்கில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் உத்தரப்பிரதேச மாநில அரசு நிர்வாக குளறுபடி, அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு குறைபாட்டை சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கும்பமேளா நடைபெறும் இடத்தில் அனைத்து மாநிலங்களின் உதவி மையம் இருக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் தங்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் தகவல்களை பக்தர்கள் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வழிகாட்டு பலகைகள், அடிப்படை தகவல்கள் அனைத்து மொழிகளிலும் இடம்பெற்றிருந்தால் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து வரும் பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று பொதுநல மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விஐபிக்களின் வருகையால் சாதாரண பக்தர்களின் பாதுகாப்பை எவ்விதத்திலும் சமரசம் செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ள வழக்கறிஞர், கூட்ட நெரிசல் தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறு குறிப்பிட்டுள்ளார். 1954 தொடங்கி தற்போது வரை நடைபெறும் மகா கும்பமேளா வரை கூட்ட நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளதாகவும் பொதுநல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் மீது விமானம் மோதிய அந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று மீட்பு படை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இப்போ மீட்பு படை தரப்பில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன? வணக்கம் அபிநயா. இந்த விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மோதிய இந்த விபத்தில் உயிரிழப்பானது 64, அதாவது 64 பேரும் உயிரிழந்திருக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அங்குள்ள மூத்த தீயணைப்பு அதிகாரி ஒருவர் சற்று முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அப்போது இதுவரை ஒருவர் கூட உயிருடன் மீட்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 64 பேர், விமானத்தில் 64 பேரும், ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டரில் 4 பேரும் சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. தற்போது அந்த போட்டோமேக் என்ற நதிக்கு மேலே இந்த விபத்தானது நடைபெற்ற போது அங்கிருந்த மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு அங்கு எவரேனும் உயிருடன் இருக்கிறார்களா என்ற ஒரு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கு தற்போது காலநிலை சீராக இல்லை என்பதால் அங்கு மீட்பு பணிகளில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை ஒருவர் கூட உயிருடன் மீட்கப்படவில்லை என்பதே தற்போதைய புதிய தகவலாக இருக்கிறது. அங்கு தற்போது 64 பேரின் உடல்கள் நீரில் மூழ்கி இருப்பதால் அங்கு மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. நடிகர் சசிகுமாரின் மயிலாட் படத்திற்கு தடை கோரி சமூக ஆர்வலர் RTI செல்வம் காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார். ராஜமுருகன் இயக்கியுள்ள மயிலாட் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்மையில் வெளியாகியிருந்தது. இதற்கு தடை கோரி அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் நாயகன் சசிகுமார் மற்றும் நாயகி சேர்ந்து புகைப்பிடிப்பது போல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருந்தது தொடர்பாக காவல் ஆணையரகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம்.